இதோட இவ அடங்க மாட்டா. இந்த குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்னு தண்ணி குடிச்சாதான் இவ அடங்குவா. அம்மா அம்மா அம்மா, இவளை என்னைக்கு நம்ம வீட்ல இருந்து ஒழிக்கிறோமோ அப்பதான் நம்மளோட வாழ்க்கையை நாம காப்பாத்திக்க முடியும். அம்மா போதும், நிறுத்துங்கம்மா. நீங்க நினைக்கிறது எல்லாமே தப்பு. கேட்டியா? என் பையன் என்ன சொல்றான்னு கேட்டியா? என் பையனை எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டல. நான் என்ன சொன்னாலும் மதிக்காத அளவுக்கு என் பையனை மாத்திட்டல. இந்த பார், இந்த பாவத்துக்கு நீ பெருசா அனுபவிப்படி. இத நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன். ஒன்னா இருந்த குடும்பத்தை நாசமாக்குனதுக்கு நீ நல்லாவே இருக்க மாட்டடி. அண்ணி, நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கியோ அது நடக்காது, நடக்கவே நடக்காதுடி. எல்லா சவாலையும் நீ தோத்து போய் தெருவுல தான் நிப்ப. அத நான் பார்க்காம சாக மாட்டேன்டி. ஐயோ அம்மா, அண்ணி, அம்மா போய் சமாதானப்படுத்து போ. போமாப்ல. ரஞ்சிதா, அழாத ரஞ்சிதா. அம்மா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. என்னால முடியல அருண். ஏன் அத்தை என்ன இப்படி சபிக்கிறாங்க? நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன் அருண்? சிம்ரன், அருணும் ரஞ்சிதாவும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த சந்தோஷமும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. கிடைக்கவும் விட மாட்டாங்க. வெளியூர் மாதிரி எங்கேயாவது அனுப்பி வச்சா தான் சரியா வரும். ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோ. வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். வலி தாங்க முடியல நீ, வலிக்குதா நீ. கொஞ்ச நேரம் தான். ஆனா ப்ளீஸ், நான் கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணா. அத போறமா. கொஞ்சம் பொறுத்துக்கோ ப்ளீஸ். 5 மினிட்ஸ் போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோ. இன்னும் கொஞ்ச நேரம். அண்ணா ப்ளீஸ். நான் அத போறமா. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. சரிமா. வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்.